विजय थालापति सीधा मोदी से टक्कर ले लिए। विजय का कहना है अगर आप पेट्रोल का दाम कम नहीं किए तो तमिलनाडु के स्टेट का टैक्स नहीं देंगे। और ये इतिहास में पहली बार हुआ है कि कोई सीएम जनता के पक्ष में इतनी बड़ी बात बोले। पब्लिक का कहना है कि अगला पीएम बनाएगा विजय थालापति। विजय थालापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। अब 8 साल की लड़की हो या 18 साल की, लड़की हिंदू हो या मुस्लिम, लड़की यूपी की हो या एमपी की, अगर किसी बहन बेटी का रेप होता है तो रेपिस्ट को उम्र कैद की सजा नहीं, सीधे एनकाउंटर किया जाएगा। विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान को नहीं, स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को हो। जो सीएम है तमिलनाडु के, उन्होंने एक बहुत ही ऐतिहासिक फैसला लिया है। उनका फैसला ये है कि अब तमिलनाडु में गौ हत्या पे बिल्कुल प्रतिबंध है। उनका ये कहना है कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू लोग रहते हैं और हिंदुओं की एक आस्था उनकी गौ माता में है। तमिलनाडु के जो सीएम है वो क्रिश्चियन है, हिंदू भी नहीं है भाई, और बीजेपी पार्टी से भी नहीं आते हैं, तब भी उन्होंने தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். தளபதி விஜய் தான் அடுத்த பிரதமர். தளபதி விஜய் தளபதி அவர்தான் அடுத்த இந்தியாவுடைய பிரதமர் அப்படின்னு வடக்கு முழுக்க, நார்த் இந்தியா முழுக்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லப்படுகிற டுபாகூர்களை வைத்து ஒரு பொய் பிரச்சாரத்தை ரூட் மாஃபியா, வாய்ஸ் ஆஃப் காமன் உட்பட பல நிறுவனங்கள் அங்கே ஒரு பெரிய ப்ராபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள் எல்லாம் அந்த வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்மறை தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் அந்த பழமொழி தெரியும். நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய்ன்ற மாதிரி, நீ எதை சொல்லி கொடுக்குறியோ அது உனக்காகவே திரும்பும், எதை எடுக்கிறியோ அதாலேயே நீ உனக்கு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி, அதாவதுன்னா அவங்ககிட்ட போய் அவன் பயன்படுத்தின பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்றது. இன்னும் ரொம்ப நாகரிகமாக நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் பயங்கரமாக வேற சொல்லுவாங்க, வேற மாடுலேஷனில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜயனுடைய இந்த தாவேகா ஆட்சி அமைந்தது எப்படி என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆட்சி அமைந்த விதம் போலியாக, போலி பிம்பங்களை பரப்பி, எதை இவர் தான் ஆபத் பாந்தவன், தமிழ்நாட்டையே காப்பாற்ற வந்த யோகிய சிகாமணி, எப்படி யோகிய சிகாமணி, இவர் ஊரா வீட்டு காசுல ஒத்த பைசா எடுக்க மாட்டாரு, ஊரா வீட்டு நெய்யில இவர் வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு மக்கள்கிட்ட நம்ப வைக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கில் வீடியோக்களை இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மூலமா எக்ஸ் தளத்தில் பரப்பி விட்டு அதை நம்ப வச்சு அவதூறு கூட்டம் பரபரப்பா பேசி அதன் மூலமாக இளைஞர்கள் யுவதிகளை மடை மாற்றி ஓட்ட வாங்கி ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து 3 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த 100 நாள்ல சந்தி சிரிச்சிச்சு, சட்டம் ஒழுங்கு, நிர்வாக சீர்கேடு, அமைச்சருடைய தில்லாலங்கடி வேலைகள், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத அமைச்சர்கள், பொய் பேசி மாட்டிக்கிற அமைச்சர்கள், சண்டையை மூட்டி விடுற அமைச்சர்கள், கலவரத்தை ஏற்படுத்துகிற அமைச்சர்கள், சட்டசபையை சந்தைக்கடையாக்குகிற அமைச்சர்கள் என எல்லாருடைய லட்சணமும் பார்த்தாச்சு. நிறைவேற்றுகிற திட்டங்களும் பெயிண்ட் அடிக்கிற திட்டங்கள் தான். ஆல்ரெடி திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் இருந்துச்சோ அதற்கெல்லாம் முன்னாடி வெற்றின்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலை. இதையும் மிக தெளிவாக சப்பு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். சரி, என்ன கன்றாவியோ எதையோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த 3 மாசம் முடியறதுக்கு முன்னாடியே எங்க தளபதி விஜய் தளபதி அவர் நார்த் இந்தியாலையும் பரபரப்பாக அவர் பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் எவன் கண்டுபிடிச்சு கொடுத்த ஐடியான்னு தெரியல, எவன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்னு தெரியலங்க. ஏராளமான ஒரு பொய் பரப்புரை பிரச்சாரங்கள் அங்க பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள்னு சொல்லப்படுகிற சில மூதேவிகள் இருக்கு. இதுங்க காசு வாங்கிட்டு பேசக்கூடிய கும்பல். இந்த கும்பல் ஒரு வீடியோ பதிவிடுறதுக்கு 75,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்குதுங்க. 10 வீடியோ போட்டா 7,50,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, பல கோடிகள் அதற்காக செலவிடப்பட்டிருக்கு. ஒரு நண்பர் சொன்னார், நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியாதானே, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கண்ணே. எவ்வளவு தெரியுமா? ஒரு மாசத்துக்கு நார்த் இந்தியாவுக்கு மட்டும் இந்த மாதிரி பொய் பரப்புறதுக்கு மட்டும் 5 கோடி செலவு பண்றாங்க. அது தவிர இங்க நிறைய ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபாயில ஆரம்பிச்சு, நீங்க ஏற்கனவே தெரியும் அந்த கதையெல்லாம். யோகிய சிகாமணிகள் தேர்தல் நேரத்தில் பொய் பரப்புறதுக்கு இப்படிலாம் ஆரம்பிச்சான். இங்க இருக்கிறவங்க 25 ரூபா 30 ரூபா கொடுக்கறது, நார்த் இந்தியாவில் லட்சம் ஆயிரக்கணக்கில் கொடுக்கறது. ஏன்னா அங்கதான் பெருசா போய் தளபதி விஜய் தளபதினோன்னு அங்க போய் நேரா போய் அவர் தான் அதை பெருசா வெட்டி முடிச்சிட்டாரு, கீச்சிட்டாரு, புடிங்கிட்டாரு, நட்டுட்டாருன்னு அங்க சொன்னா
அங்க இருக்கிற ஜனங்க வந்து படிப்பறிவு இல்லாத ஜனங்க நம்பிரும். படிச்சவனே நம்பி பின்னாடி கூட்டமா போய் தான் குற்றி செல் மாதிரி மாட்டிக்கிட்டான். இப்ப படிப்பறிவு இல்லாத நார்த் இந்தியாவில் என்ன ஆகும்? இன்னும் நம்ப தான் செய்யும். இதுல சில உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இப்ப ஏன் அதை மறுபடியும் பிரச்சனைக்கு வருது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு சிலர் அங்க பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சில சட்டங்களை முதலமைச்சர் சப்பு விஜய் வந்த உடனே இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாராம். அதாவது ரேப் பண்ணா, குழந்தைகளுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணா, அவன் யாரா இருந்தாலும் சரி, விசாரணை, தண்டனை, ஜெயிலு, கோர்ட்டு, நீதிபதி, தீர்ப்புலாம் கிடையாது. உடனே என்கவுண்டர் தான், துப்பாக்கி எடுத்து சுட்டுறது தான், அவ்வளவுதான். கதம் கதம் மறுகையா க்ளோஸ் அப்படின்னு அங்க வந்து ஒரு பொய் பரப்பிட்டு இருக்கான். இதை பார்த்தாங்க, இந்த சட்டம் போட்டாராம். யார் போட்டது? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டுக்காரான். உங்களுக்கு தெரியுமா அப்படி சட்டம் இருக்குன்னு? அப்படி சட்டம் இருக்கா தமிழ்நாட்டில்? இது எப்படி பரவுது? இதோட பரவுகிற ரூட்டை யார் கண்டுபிடிக்கிறது? பரவுகிற ரூட்டு நம்ம என் தம்பி ரூட் மாஃபியா ஜெகதீஷோட ஆசியோட தான். அவனை பிடிச்சா போதுங்க, இந்தியா முழுமைக்கும் பரவன எல்லா பொய் பிரச்சாரத்துக்கும் மூல காரணம் அவன் தான். அவன் தான் கோடிக்கணக்கில் செலவு பண்றான். சினிமாவில் பொய் பரப்பிட்டு இருந்தான். இவர் படம் மட்டும் ஓடணும், இவன் வேலை பார்க்கறான் பார்த்தீங்களா, ரூட் மாஃபியா ஜெகதீஷ். அவன் வேலை செய்யற படம், அவங்கிட்ட ஒர்க் பண்ற ஆர்டிஸ்டோட படங்கள் வரும்போது மட்டும் நல்ல விதமா செலவு பண்ணுவானுங்க. அவனுக்கு ஆப்பரண்டா ஒரு படம் வருது, ஒரு நடிகை வரா, ஒரு நடிகர் வரான்னா அந்த படத்தை கழுவி ஊத்துறதுக்கு செலவு பண்ணுவானுங்க. இந்த தில்லாலங்கடி வேலையை சினிமாவில் பார்த்தானுங்க, அரசியலையும் இப்போ அதே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால தான் சொல்றேன், இதுக்கு எல்லாம் சூத்திரதாரி என் தம்பி ஜெகதீஷ் தான். இவன் மட்டும்தான் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை செய்யறது. இப்போ அது ஒரு உதாரணம். அந்த ஒரு பொண்ணு பேசின அந்த வீடியோ மட்டும் 1 மில்லியனை தாண்டி லைக்ஸ் மட்டும் வாங்கிடும். எது தெரியுமா? என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது. அப்படி ஒரு சட்டமே இங்க கிடையாது. அதை யாரு போய் பரப்பி விட்டது? அப்ப சட்டப்படி தப்பா இருக்குன்னு நடவடிக்கை எடுக்கணும்ல. அந்த பொண்ணு முகம் காட்டி இன்ஃப்ளூயன்சரா வடநாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு, அது ஈஸியா அந்த பொண்ணு போய் பரப்புறான்னு அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாமே. தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் செய்யல? செய்யாது. எனக்கு கலைப்புறதே இவனுக்கு தான் ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள்லாம் இருக்குல்ல, இந்த கோயில்களில் வருகிற உண்டியல் காசெல்லாம் அப்படியே எடுத்து அவர் வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் கொடுத்துட்டாராம். வந்த அன்னைக்கே உத்தரவு போட்டாராம். யார் போட்டது? நம்ம சாட்சாத் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய் ஆகிய முதலமைச்சர் தான் அந்த உத்தரவு போட்டாராம். அப்படி ஏதாவது உத்தரவு இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு வீடியோ அங்க நார்த்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அது அங்க வைரல் ஆகி இங்க வரைக்கும் வருது. ஆக்சுவலா இந்த கவர்மெண்ட் தாவேக அரசாங்கம் உட்கார்ந்த பிறகு ஏற்கனவே கல்வி கட்டணும், நாங்க கட்டடம் கட்டணும், கல்லூரி கட்டணும்னா கட்டக்கூடாது, கோயிலுக்கு வர்றத கோயிலுக்கு தான் எடுக்கணும்னு நம்ம பெரிய அறிவுஜீவி நண்பர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் அறநிலைத்துறை அமைச்சர், அவரு சொல்றாரு அதெல்லாம் நான் செல்லுபடி ஆகாது, கார் பார்க்கிங் எல்லாம் கூடவே கூடாது, நோ கார் பார்க்கிங், கோயில் காசு கோயிலுக்கு தான் வரணும் அப்படின்னு பில்டப் விட்டவர். இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் நார்த்ல பரவுதே, இதற்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஏதாவது பதில் சொல்லுவாரானா? சொல்ல மாட்டார். ஏன்னா இதெல்லாம் பரப்பி விடுறது அந்த கும்பல் தான். எந்த கும்பல்? ரூட் மாஃபியா கும்பல் தான். இவனுங்க தான் விஜய் ஒரு பெரிய ஆபத் பாந்தவனாக இந்தியா முழுமைக்கு காமிக்கணும்ட்டு இப்ப 2 மாசத்திலே கலைப்பு விடுறானுங்க. ஏன்னா இப்படி கலைப்பு விட்டு பிஜேபியோட கோபத்துக்கு ஆளாக்கிட்டா பிஜேபி விஜய் வச்சு செஞ்சிடும், நம்ம இங்க ஆட்சியை பிடிச்சிக்கலான்னு எவனோ ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான். அந்த எவனோ ஒருத்தன் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை ஏன் வாயால நான் சொல்லுவானே? ஏன் அதுக்கான முயற்சி எடுக்கிறான் முதல் போட்ட அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும். அந்த முதல் போட்ட அமைச்சரோட தில்லாலங்கடி வேலையோட இன்னொரு வருஷன் தான் இந்த மாதிரி பொய் பரப்புகிற பிரச்சார ஊடகங்கள் மூலமாக பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கட்டமைப்பு நார்த் இந்தியாவில் கிடையாதான். வந்த உடனே அவர் சொல்லிட்டாராம், பெட்ரோல் விலை டீசல் விலை ஏத்துனீங்க, பிரதமர் மோடியா இருந்தாலும் அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருவேன், வரி கட்ட மாட்டேன், டோட்டலா க்ளோஸ் பண்ணுவேன்னு மோடிக்கே டஃப் கொடுத்து மோடியே மிரட்டினாராம். அப்படி ஒரு வீடியோ வந்து நார்த்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோக்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஆரம்ப காலத்துல எவனோ ஒருத்தன் கலைப்பு விடுறான், எவனோ ஒருத்தன் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய உளவுத்துறை. ஆனால் இந்த வீடியோவுடைய ரீச் இருக்குல்ல, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு உண்மை உங்களுக்கு என்ன தெரியும்னா, உண்மை ஊர் சுற்றி வருவதற்குள் பொய்யும் வதந்தியும் உலகம் சுற்றி வந்துடும். பரவுனது பூரா பொய், பித்தலாட்டம், ஏமாத்து வேலை, அயோக்கியத்தனம். தளபதி விஜயோ விஜய் தளபதியோ 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவர்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
நார்த்தில் இருக்கிறவங்க தெரியாது. ஏன்னா அவருக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு புண்ணாக்கையும் பிடுங்கி போடல, ஒரு புள்ளையும் இங்கேருந்து பிடிங்க அங்க நட்டு வைக்கல. நட்டது பூரா அவர் தண்ணி ஊற்றி வளர்க்குறது பூரா ஏற்கனவே போன ஆட்சி காலத்துல நட்டது மரமா வந்திருக்கு, செடியா வந்திருக்கு. பாத்தியா நான் வந்துட்டேன்னு சீனை போட்டுக்கிட்டு அதுக்கு மரத்துக்கு ஒரு நம்பரை போட்டு பார், நான் 1 லட்சம் கோடி எத்தாந்துட்டேன், 1 லட்சம் கோடி நான் கொண்டாந்துட்டேன், 15,000 கோடி கஜானாக்கு வந்துச்சுன்னு போய் சொல்லி அன்னைக்கே மாட்டிக்கிட்டாரு அந்த நிதியமைச்சர், உருட்டுக்கட்ட அமைச்சர். நிதியமைச்சர்னா உங்களுக்கு புரியாது, அதனால அடைமொழியோட சொல்றேன். உருட்டுக்கட்ட அமைச்சர் மரியவெல் சென்றிருக்காருல, அவரு இன்னொரு போய் சொல்லி மாட்டிருக்காரு, லஞ்சம் கொடுத்தேன்னு மாட்டிருக்காரு. அவர் வந்து நானே சாட்சி, நானே லஞ்சம் கொடுத்தேன், நானே கையூட்டு கொடுத்தேன்னு அசம்பிளில பெரிய பீத்துனாரு, ஏதோ பெருசா உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி. சரி, அவர் சொன்ன அந்த காலகட்டத்தில், அவருடைய இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது அதிமுக. அப்ப கல்வி அமைச்சராக இருந்தது எங்க அண்ணன் செங்கோட்டையன் தான். அப்ப யாரை மாட்டி விட்டுருக்காரு? கல்வி அமைச்சர் பேரே சொல்லாம கடந்த அந்த துறை அமைச்சர் இப்ப இல்ல அவரு அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப அன்பில் மகேஷ் சொல்றதா நினைச்சு சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டோம். ஐயோ பங்கு என்ன போய் மாட்டி விட்டியன்னு காண்டான உடனே பாத யாத்திரை போயிருக்காரு. இப்போ அவர் பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு வேளாங்கண்ணிக்கு. போற வழியில மடக்கிட்டாங்க அவரை. அப்ப சொல்றாரு, இல்ல நான் வந்து விட்னஸ், ஐ எம் த விட்னஸ் ஆஃப் த அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எவன் உன்னை கேட்டான், நீ என்ன பதில் சொல்ற? நீ அங்க என்ன சொன்ன? நானே சாட்சி, நானே லஞ்சம் கொடுத்தேன்னு பேசுனிய. விட்னஸ் என்ன அர்த்தம்? அப்ப நீ கொடுக்கல, அப்ப அதுக்கு பேர் லஞ்சம் இல்லை. இப்படிதான் இந்த அமைச்சர்கள் அங்க ஒண்ணு பேசுறது, வெளியில ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, அப்புறம் மாத்தி பேசுறது, தானே போய் சொல்லி தானே மாட்டிக்கிறது, அப்புறம் இல்லை இல்லைன்னு மறுக்கிறது. அதே மாதிரிதான் இந்த கீர்த்தனான்னு ஒரு அமைச்சர். இந்த அம்மாவுக்கு ரீல்ஸ் மோகம், எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லும், வாயை திறந்தா வடை சுட்டுனே இருக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா என்னுடைய ட்விட்டர்லயே அவங்க ஆதாரம் போட்டிருக்காங்க கீழே, நீங்க பார்க்கலையா? அந்த அடிப்படையில தான் நான் நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லும். ஆனா ஆதாரம் கேளுங்க, ஆதாரம் கேளுங்கன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்லும். இப்பவும் பாரு, சின்ன புள்ள அப்படின்னு சொல்லி நம்ம மதுரைக்கார பெண்மணி குறித்து ஒரு பொய்யான விஷயத்த பரப்பிருச்சு. அவையில சட்டசபையிலேயே பொய் பரப்பியிருக்கு இந்த அமைச்சர். இது மேல இந்நேரம் வந்து முதலமைச்சர் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்குவானா? எதிர்கட்சிகள் என்ன தண்டத்துக்கு உட்கார்ந்து இருக்குன்னு தெரியல, போட்டு வெளுவெலுன்னு வெளுக்குவானா இந்த லேடிய? இது அமைச்சரா இருக்க தகுதி இல்லை, லாய்க்கு இல்லாத அமைச்சர் இப்படி பொய் பரப்புதுங்க. ஒரு பச்சையா பொய் சொல்லுது. பிரதமராக இருந்த வாஜ்பாய் அந்த சின்ன பிள்ளை வீட்டுக்கு போய் காலில் விழுந்தாருன்னு அந்த ஒரு அம்மா வந்து பதிவு பண்ணுது சபையில. ஆக்சுவலா அந்த அம்மாவுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம். அப்ப அந்த விருது விழாக்கு அந்த அம்மா அங்க போறாங்க, சின்ன பிள்ளை. அப்ப அவங்க காலை தொட்டு வாஜ்பாய் கும்பிட்டார். இதுதான் நடந்த நிகழ்வு. அது எதுக்காக அந்த விருது அவங்க கொடுத்தாங்கன்னா, எதை இந்த அம்மா ஒன்று புதுசா டீசல்ல ஒழுகுறத கண்டுபிடிச்சேன்னு ஏதோ ஒன்று சொன்னிச்சு பாருங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த கன்றாவி புன்றாவிலாம் அந்த அம்மா கண்டுபிடிக்கல. சின்ன பிள்ளை செஞ்சது என்னன்னா, களஞ்சியம்ன்ற பேர்ல இந்த சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன முதலீடுகள், அதாவது என்னன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் மாதிரி அந்த சேமிப்பை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு களஞ்சியம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு எல்லாரும் நீங்கள்லாம் சேமிச்சு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திங்கன்னு அந்த அம்மா முயற்சி எடுத்தாங்க. அதற்காக அந்த அம்மாவுக்கு விருது கொடுத்தாங்க. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த கீர்த்தனா சொல்லும், இது ஒரு அமைச்சர், இது கன்றாவி, இது சொல்லும். எப்ப பார்த்தாலும் கூகுள் தட்டி பார்த்தா தெரிஞ்சிட போகுது, இந்த கன்றாவி இது கையில வச்சுக்கிறத கூகுளை இது தட்டி பார்த்தாலே இது சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படியே மூக்கு புடைக்க அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு பேசும் பாருங்க ஒரு பேச்சு. பொய் பேசுறதுக்கு அவ்வளவு வீராவேசமா பேசும். அதாவது எதிர்கட்சிகளை அட்டாக் பண்றாங்களாம். உண்மை தெரிஞ்சுட்டு பேசுங்க. அமைச்சரா இருக்கீங்கன்னா ஒரு கண்ணியத்தோடு பேசணும், எல்லாத்துக்கும் பொய் சொல்லக்கூடாது. இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு பொய். ஒரு பிரதமர் வீடு தேடி போய் காலில் விழுந்தாருன்னு அவையில பதிவு வைக்கிறீங்களே, பின்னொரு சந்ததி ஒரு 10 வருஷம் கழிச்சு அவை குறிப்பை எடுத்து பார்க்கும்போது இது சொன்ன பொய் தானே இருக்கும். இந்நேரம் அதெல்லாம் அவை குறிப்பு நீக்கி இருக்கணும். நீக்கினாங்களான்னு தெரியல, ஏன்னா நீக்கின மாதிரி அந்த எந்த அறிவிப்பும் வரல. அப்ப எவ்வளவு பெரிய பொய்ய, பச்சை பொய்ய சட்டசபையில பதிவு வைக்கிற அமைச்சர்கள் இங்க இருக்காங்க பாருங்க. தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை தான் நடக்குது. ஸோ எனிவே, இது மாதிரி பொய் சொல்றவங்க ஏதோ ரூட் மாஃபியாவை கொடுத்து இன்ஃபுளுசர்கள் தான் பொய் சொல்றாங்கன்னா, அமைச்சர்களே பொய் சொல்றாங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இந்த விஷயங்கள் அனைத்துமே இப்போ ஒன்றிய அரசாங்கத்துடைய கவனத்தில் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அது பரபரப்பா அந்த பிஎம் கேண்டிடேட்னு இதை வந்து ஒன்றிய அரசாங்கமும் ரசிக்கல, காங்கிரஸும் கூப்பிட்டு மண்டையிலே கொட்டின மாதிரி ஆகி போச்சு. காங்கிரஸுக்கு இப்போ ராகுல் காந்தி மண்டை வீங்கி போயிருக்கு. ஐயையோ நம்பி போனமே, இவன் நம்மளை கட்சியில நம்ம கட்சியே சொல்றதுக்கு முன்னாடி திமுக தான் நம்மளை பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாரு, அவரை போய் பகைச்சுக்கிட்டோமே, நம்ம அவரை போய் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோமே, இப்ப இவனை நம்பி வந்தோம்,
கடைசியில நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு இப்போ ராகுல் காந்தி தனியா புலம்பிட்டு இருக்கிறதா தகவல் வருது. என்ன காரணம்னா, மாணிக்க தாகூர்னு ஒரு ஆள் இருக்கார். அவரு கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் புடப்பா தான் பேசுவார். மூக்கு புடப்பா தான் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அந்த மாதிரி ஆள் அவரு. 10 காசு பிரயோஜனம் இல்லாத ஆளு. தனியா நின்னா 10 ஓட்டு கூட வாங்க மாட்டாரு. அந்த லட்சணத்துக்குள்ள அவர் திமுக தயவுல அந்த விருதுநகர்ல ஜெயிச்ச அந்த மாணிக்க தாகூர் இப்பதான் அவருக்கு வந்து உரைக்குது போல இருக்கு. பிஎம்னு அடுத்த பிஎம் யாரு, எங்க அண்ணன் தான் அடுத்த பிஎம்னு சொன்ன உடனே லைட்டா உரைக்குது போல இருக்கு. உடனே அவர் சொல்றாரு, ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க, பிஎம் கேண்டிடேட்டுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து அது ஏதோ சும்மா அவங்க போற போக்குல ஏதோ பேசுறாங்க, அதுக்கெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். எனக்கு சுருக்குனுது. ஏன்னா இவங்க பிஎம் கேண்டிடேட்டா அடுத்து 29ல நாங்க தான் பிஎம்னு சொல்லிட்டு திரிறாங்க. யாரும் ஏத்துக்க தயாரா இல்ல. மக்களை இனிமே ஏத்துக்க முடியாது. ராகுல் இனி பப்பு தான். அவர் பெரிய பருப்பாலாம் ஆக முடியாது. அதாவது நான் சொல்ல வந்ததுன்னா ஒரு பெரிய மன்னர், பெரிய அதிகாரமிக்க பதவி, அது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது மாதிரி நான் பவர்ஃபுல், நான் தான் பிரதமர்னு சொல்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார்ல, அது எதுவும் நடக்காது. வழக்கம் போல ஒரு குழந்தை தான், பப்பு தான், அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு தெளிவாயிட்டாங்க. காங்கிரஸ் இனிமே காங்கிரஸை வந்து கிட்ட சேர்த்துக்காம தூரத்திலே வச்சுக்கிட்டு இருக்கு தாவேகா. ஏன்னா கிட்ட சேர்த்துக்கிட்டா இந்த இணைப்பை வந்து பாஜக விரும்பல, அமைச்சரவை இடம் கொடுத்ததே விரும்பல. ஆனா ரொம்ப கிட்ட சேர்த்துக்கிட்டா பெரிய சிக்கலாயிடும் நமக்கு. ஏன்னா நம்ம மேல கத்தி தொங்குற மாதிரி கரூர் வழக்கு தொங்கிட்டு இருக்கு, போதா குறைக்கு பல பஞ்சாயத்துகளும் தொங்கிட்டு இருக்கு. அதனால தள்ளியே வச்சிருப்போம், தள்ளி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் உன்னிப்பாக ஒன்றிய அரசாங்கம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொய் பரப்புகிற இன்ஃபுளுசர்கள் இப்போ அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்பெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்ப இவங்க சர்வே எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு வெளுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால இப்ப எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கு. அந்த பிரதமர் வேட்பாளர்ன்றதெல்லாம் கொஞ்ச காலம் கழிப்பி விட்டுட்டு அதை ஏன் மடமாத்தினாங்க தெரியுமா? இங்க நடக்கிற எதுவும் தெரியக்கூடாது. இங்க நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கு, தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. தலைவன்ற பேர்ல ஒருத்தர் இருக்காரு முதலமைச்சர்னு. ஆனா முதல் போட்ட அமைச்சர்கள் தான் பேசிட்டு தெரியுறாங்க. முதலமைச்சர் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாதி நேரம் சபைக்கு வரமாட்டேங்கிறாரு. எது பேசணுமோ அவர் பேச வேண்டிய துறையை அடுத்தவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல அரசாங்கம் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. கடந்த 3 மாதங்கள்ல 21,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. திமுக அரசை விட அதிகமா கடன் வாங்கிட்டாங்க. போதா குறைக்கு இப்ப வேற பயங்கர அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் விட்டுருக்காங்க. கஜானா காலின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கு செலவு இழுத்து வச்சிருக்காங்க. இந்த 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் 60,000 இருந்து 70,000 கோடி கடன் வாங்கும். இவங்க போற வேகத்தை பார்த்தா அப்படிதான். இந்த ஆட்சி முடிவதற்குள்ளாக மேலும் 10 லட்சம் கோடியை, 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடனை சேர்த்து ஏற்கனவே 10 லட்சம் கோடி இருக்குன்றாங்க இல்லையா? போதா குறைக்கு இவங்களும் கூட சேர்ந்து ஒரு 10 லட்சத்தை ஏற்றி விட்டு தான் போவாங்க. தவிர மற்றபடி செலவினங்களை குறைப்பதற்காகவோ நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்துவதற்கான எந்த முயற்சியும் இந்த அரசாங்கம் செய்யல. முதலீட்டுகளை ஈர்த்து வருவாயை பெருக்குவதற்கான எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. தாவேக அரசாங்கம் தறிகட்டு போயிட்டு இருக்குன்றதுக்கு இந்த இன்ஃபுளுசர்கள் மூலமாக உலாவுகிற பொய் பிரச்சாரங்களே சாட்சி. இதுல தான் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ரீல்ஸ்ல பொய்யான பிரச்சாரங்கள்ல நடக்காத விஷயங்களை நடந்ததாக சொல்லுவதிலும் அதற்கு கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்றதுலையும் மிக தீவிரமாக இந்த ரூட் மாஃபியா கும்பலும் வாய்ஸ் ஆஃப் காமன் கும்பலும் செயல்படுறாங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்த படம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. அந்த படம்ன்றதுனால ஒரு சட்டசபையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து நான் கடந்து போய்கிறேன். போத்திக்கணும் படுத்துக்கலாம், படுத்துக்கணும் போத்திக்கலான்ற மாதிரி இன்றைக்கு தங்கம் தென்னரசு திரும்ப ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்ன பேசினார்னா, அவையில நேபாளம் குறித்ததான ஒரு விவாதம் வருது. அதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எல்லா உறுப்பினர் பேசின பிறகு, எதிர்கட்சிகள் எல்லாம் பேசின பிறகுதான் அரசாங்கம் சார்பில் சொல்லுவாங்க. இது அரசாங்கம் என்ன நினைக்குது, எப்படி எடுக்க போறாங்க, நடவடிக்கை என்ன, அவர்களுக்கு எப்படி உதவி போறாங்கன்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா முன்னாடியே முந்திரி கொட்டை சின்னசாமி ராஜ்பவன் ஏஞ்சி பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரும் ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பிச்ச உடனே சபாநாயகர் எல்லாரையும் அடக்க பார்த்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தங்கம் தென்னரசு, என்னங்க நீங்க போத்திக்கணும் படுத்துக்கலாம், படுத்துக்கணும் போத்திக்கலான்ற மாதிரி பேசுறீங்க, படத்துக்கு நாங்க கிளைமேக்ஸ் பார்ப்போங்க, கிளைமேக்ஸ்ல வந்து கண்டிப்பாக கிளைமேக்ஸ் பார்க்காம போக மாட்டோம் அப்படின்னு சினிமா பாணியில் ஒரு விஷயம் சொன்ன உடனே, இல்ல கிளைமேக்ஸை பார்க்காம நிறைய பேர் போயிடுறாங்களோன்னு பதட்டப்படுறாங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல வெளிநடப்பு பண்ணிடுறாங்க, திமுக வெளிநடப்பு பண்ணிடுது. அதனால இவங்க என்ன பேசுறாங்கன்றத கவனிக்க முடியலன்ற அர்த்தத்துல சபாநாயகர் ஒரு விஷயத்த சொன்னார். உடனே எதிர்கட்சி தலைவர் ஏஞ்சி நின்று அவர் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு பயங்கர வைரலா போயிடுச்சு. என்ன சொன்னார்னா, கிளைமேக்ஸ் முதல்லயே சொல்லிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த படம் ஓடாது,
இந்த படம் சரியில்லை, இந்த படம் உருப்படாது, ஓடாதுன்றதுனால முன்னாடியே கிளைமாக்ஸை சொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு போடு போட்டார் பாருங்க. சபாநாயகர் மூஞ்சில அசடு வழியுது. ஐயோ நம்ம என்னமோ சொல்ல போக அதை கையில் எடுத்து இதான் கலைஞர் பேரன்றது வச்சு செஞ்சிட்டாரு உதயநிதி. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு என்ன காரணம்? அவர் சொன்ன சாராம்சத்துடைய பொருள் என்னன்னா, இந்த அரசாங்க சினிமா பாணியில் நடக்கிற இந்த அரசாங்கத்தினுடைய இந்த படம் தாவேக்கா ஆட்சி என்கிற இந்த படம் சரியில்லை, உருப்படியா இல்லை, கிளைமேக்ஸ் முன்னாடியே காட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க, படம் நல்லா இல்லைன்றதை அவங்களே உணர்ந்து விட்டார்கள் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் உதயநிதி. இன்னும் என்னென்ன கூத்துக்கள் நடக்கிறது என்பதை பார்த்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதோட நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.